இங்க அமெரிக்கால டேலைட் சேவிங் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. டேலைட் சேவிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் சொல்றேன். அட தெரியாதவங்களுக்காக எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன்ல நீங்க ஒரு மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? அதுல டைம் என்ன 1:59 இது வந்து நைட்டுங்க 1:59 ஏஎம். இதுக்கப்புறம் டைம் என்ன ஆகணும்? அட என்னம்மா 2 மணி தானே அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதான் இல்ல. பாத்தீங்களா சடனா 3 மணி ஆயிருச்சு. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோங்கிற மாரி 1 மணி நேரத்த தூக்கிட்டாங்க. எஸ் வழக்கமா இங்க நடக்கிறது தாங்க. வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போதும், வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதும் இந்த மாதிரி டேலைட் சேவிங் நடக்கும். வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது பேக்வேர்ட்ல 1 மணி நேரம் போகும். சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது அதாவது ஸ்ப்ரிங் இல்லையா இப்ப ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்துட்டு 1 மணி நேரம் ஃபார்வர்ட் ஆகும். பேசிக்கா இது எதனால பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து சம்மர்ல சன் வந்து நிறைய நேரம் இருக்குமா ஸோ அதை நல்லா டே டைம்ல யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி கொஞ்சம் டைமிங்கை சேஞ்ச் பண்றது தான் இந்த கான்செப்ட். வின்டர் டைம்ல சீக்கிரமா வந்து சன்செட் ஆயிருமா ஸோ வந்து பேக்வேர்ட்ல வின்டர் டைம்ல பண்ணுவாங்க. சம்மர் டைம்ல வந்து 1 hour வந்து ஃபார்வர்ட்ல பண்ணும்போது நம்ம டே டைம் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் வந்து யூஎஸ் கனடா அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா இன்னைய நாளோட டோட்டல் ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் இல்ல 23 ஹவர்ஸ் தான் எங்களுக்கு.